வணக்கம். அருள்மிகு பெரியபாளையத்தம்மன் திருக்கோவில் மாங்காடு. அம்மை போட்டவர்கள் போட்ட பிறகு செய்யக்கூடாத விஷயம், செய்ய வேண்டிய விஷயத்தை பார்க்க போகிறோம். செய்ய வேண்டிய விஷயம் எது வேண்டாம்னா, ஃபஸ்ட்டு ஒரு காட்டன் துணி, அது மஞ்சள் சேலையாக இருக்கலாம், ஏதோ ஒரு துணியில் எடுத்து ஹாலில் தான் படுக்க வைக்கணும். சாமி ரூம் கிட்ட தான் படுக்க வைக்கணுன்ற அவசியம்லாம் கிடையாது. ஏதோ ஒரு இடத்துல நம்ம வீட்டில் சுத்தமாக இருக்கிற இடத்துல படுக்க வச்சு வேப்பிலை போட்டு அதுக்கு மேலே தான் அவங்க படுக்க வைக்கணும். ஒரு நல்ல காட்டன் ட்ரெஸ்ஸாக, அது நைட்டி கூட நீங்கள் போட்டுக்கலாம். நல்ல காட்டன் ட்ரெஸ்ஸாக போட்டு உடுத்திட்டு அவங்கள ஃப்ரீயாக வச்சுக்கலாம். ஜென்ஸாக தான் பனியன் ஷார்ட்ஸ் மட்டும் கூட போட்டுக்கோங்க. வேப்பிலையால் மட்டும்தான் நீவி விடணும், அதை சொரியக்கூடாது. அதுக்கப்புறம் என்ன சொல்ல வரேன்னா, செய்யக்கூடாத விஷயங்கள் அன்றைக்கி என்னென்னா, பழம், தண்ணி, இது மோர், இளநீர், இந்த மாதிரி தான் உள்ளுக்கு குடிக்கணும். ஃப்ரூட்ஸ், பழம் அதிகமாக சாப்பிட ஒன்றும் தப்பே கிடையாது. நான்வெஜ் கொடுக்கவே கூடாது. ஒரு தண்ணி 2 தண்ணி கொடுத்த பிறகு அவங்களா கேட்ட பிறகு தான் நம்ம நான்வெஜ் கொடுக்கணும். அது வரைக்கும் நான்வெஜ் துளி கூட கொடுக்கக்கூடாது. செய்யக்கூடாத விஷயம் தான் நிறைய இருக்குது. என்னென்ன பார்த்தோம்னா, அம்மை போட்டு விட்டாலே நம்ம வீட்டில் ஃபஸ்ட்டு அம்மா வந்திருக்கான்னு சொல்லி அறிகுறி எதை காப்பிக்கணும், வேப்பிலை. ஃபஸ்ட்டு வேப்பிலை கட்டணும். அதுக்கு அடுத்து வாசலில் வேப்பிலை கட்டணும். அதாவது நிலவாசலை கட்டல, வீட்டுக்கு வெளியே கேட் இருக்கும்ல, அந்த கேட்லேயோ எதுலையோ ஒருத்தர் வீட்டுக்குள்ளே வராங்கன்னா அம்மா வாத்திருக்குன்னு தெரியணும். அந்த அளவுக்கு நம்ம வேப்பிலை கட்டி வைக்கணும். 2வது விஷயம், அம்மா வாத்துட்டாவே அந்த வீட்டில் வந்து சொந்தக்காரங்க திருமணத்துக்கோ ஏஜ் அட்டன் பண்ணிட்டாங்க, எதனா ஃபங்க்ஷன் இருக்குது, நான் போய் ஆகணும் அப்படின்றதுக்கு போகக்கூடாது. ஏன் போகக்கூடாதுன்னா, அம்மா நம்ம வீட்டுக்கு வந்தாவே அவளை நல்லா உபசரித்து அவளை பார்த்து 3 தண்ணி ஊற்றி 2 தண்ணியாச்சும் ஊற்றின பிறக்காவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகலாம். அதுவும் அம்மா போட்டவங்க போகவே கூடாது. அந்த மாதிரி போனால் சீரிச்சுக்கோ, வீட்டில் எல்லாருக்குமே வர ஆரம்பிச்சிடும். அந்த தவறை செய்யாதீங்க. 2வது கட்டமாக என்ன சொல்ல வரேன்னா, கவுச்சி சாப்பிடலாமா கேட்ட ஒரு பொண்ணு மெசேஜ் பண்ணா. வீட்டில் மற்றவங்க யார் வேணால் சாப்பிட்டுக்கோங்க, அம்மை வார்த்தவர்கள் சாப்பிடக்கூடாது. அதுவுமே சொல்லிக்கிறேன். 2வது வந்து ஏசியில் படுக்கிறது, பெட்டில் கட்டிலில் படுக்கவே கூடாது. அம்மை வந்து ஒவ்வொரு முத்துமே நம்மளுக்கு அம்மைகளை வர ஒவ்வொரு மாரியாத்தாளுங்க தான். அவங்க வந்து ஏன் வராங்க வீட்டுக்கு வந்து நம்ம ஆராய்ச்சி பண்ண முடியாது. நல்ல விதமாகவும் வருவாங்க, அது நம்மளுக்கு தேவையில்லாத விஷயம். அம்மை வாத்திருச்சு, நம்ம போய் ஒரு கோவிலில் தீர்த்தம் வாங்கிட்டு வரோம், தீர்த்தம் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, எந்த கோவிலில் போய் தீர்த்தம் வாங்குறோமோ அந்த கோவிலில் போய் தான் தேங்காய் உடைச்சி, அம்மா நீ வந்துட்டு போயிருக்க, நல்லபடியாக இருக்கு. ஏன்னா இப்போ நம்ம ஒரு தண்ணி ஊற்றினோன்னே கொஞ்ச நாளே நமக்கு தெரிஞ்சிடும் மற்றவங்களுக்கு போடுதா இல்லையான்ட்டு. அப்படி ஒருத்தர் போட்டுச்சு இன்னொருத்தவங்களுக்கும் குழந்தைக்கு வருதுன்னா எல்லாருக்குமே போட்டு முடிச்ச பிறகுதான் அந்த கோவிலில் போய் அர்ச்சனை முதல்ல செய்யணும். அர்ச்சனை செஞ்சு அம்பாள்கிட்ட என்ன வேண்டிக்கணும், அம்மா ஏதேனும் தவறு நான் செய்திருந்தால் மன்னிச்சுக்கோ. இந்த ஆண்டு இந்த கோவிலில் கூழ் ஊத்துற நேரத்துலையோ இல்லை என்ன பூஜை நடக்குதோ, என்னால் பண உதவியோ இல்லை கெவுருமாவோ என்ன செய்கிறாங்களோ அதுக்கேற்ற நான் காணிக்கை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கணும். ஏன்னா அம்மை போட்டவர்கள் தான் தெரியும் அதில் இருக்கும் அம்மையோட கரையன், அதில் இருக்க விஷ ஜந்துக்கள் தான் அவங்களுக்கு போட்டவர்கள் தான் தெரியும். அது என்னென்ன மூலயமா அந்த அம்மா முத்தை உருவாக்குறேன்னா, தேல், பாம்பு, பூரான், செய்யான், விஷ ஜந்துக்கள் இதுங்கள் மூலம் உருவாக்கப்பட்டதான் மாரியாத்தாவின் அம்மைகள். இதை பார்த்து தயவு செஞ்சு நிறைய பேர் சொல்கிற அம்மா போட்டிருக்கவங்கள வேலைக்கோ வெளியவோ அனுப்பாதீங்க. சொந்தக்கார வீட்டுக்கு போகலான்னு போகாதீங்க. நீங்கள் போகிறனால அவங்க வீட்லேயுமே அம்மா போடுறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது, அதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பெரியபாளையத்துக்கு வேப்பஞ்சாலை கொடுக்குறவங்க நிறைய பேர் என்ன சொல்கிறீங்கன்னா, என் பசங்க டீனேஜ் ஆகிட்டாங்க கொடுக்க மாட்டேன். அப்போ வந்து உங்கள் நேர்த்திக்கடன் நீங்கள் எப்போ முடிக்கணும்னா, முன்கூட்டி நான் வேப்பஞ்சாலை பதிவை நான் தனியாக போடுறேன். ஃபஸ்ட்டு அம்மா போட்டுறதுங்க இந்த கோவிலில் போய் எங்கே தீர்த்தம் வாங்குறீங்களோ அதே கோவிலில் போயிட்டு அர்ச்சனை பண்ணிக்கோங்க, அதுதான் மிகவும் சிறந்தது. இந்த பூந்தமல்லி, குன்றத்தூர் மாங்கல்ல இங்கே நம்ம கிட்ட பெரியபாளையத்தம்மா கிட்ட எல்லா விதமானதும் செய்கிறோம். அக்கியம்மை, தட்டம்மை, முத்தம்மை, பயிரம்மை, நிறைய அம்மை இருக்குது. ஒரு அம்மை 2 அம்மை இல்லை, அவரவருக்கு ஏற்றவாருக்கு தான் அம்மா அவருக்கு அம்மையை வார்ப்பா. அம்மா போட்டுட்டாலே அம்மா அப்படின்னு சொல்லிட்டு வருந்தாதீங்க. என்ன விஷயம்